அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ரைட். ஸோ 73ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த ஃபாலோவிங் பிக்சர். ஸோ இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கணுமா? மிரரை வந்து லெஃப்ட்லயோ ரைட்லயோ வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம மிரர் இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே இது டாப்லயும் பாட்டம்லயும் வச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து வாட்டர் இமேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டா மாறிடும், ரைட்ல இருக்கிறது லெஃப்டா மாறப்போகுது. ஸோ இந்த படம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, சி வந்து இந்த சைடு லெஃப்ட்ல மாறி இருக்கும், அதே மாதிரி ஈக்குவல் டு இந்த சைடு வந்திருக்கும், சர்க்கிள் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த ஆரோ மார்க் இப்படி மாறி இருக்கும், இந்த லெஃப்ட் ரைட் மாறி இருக்கும்ல. ஸோ அதனால இந்த ஆரோ மார்க்கு இந்த மாதிரி மாறி இருக்கும், இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் இந்த சைடு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ பணத்திற்கு என ஒரு நாட்காட்டி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று. ஸோ முடிவு வந்து ஃபர்ஸ்ட் முடிவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பணம் என்றாவது ஒரு நாள் சென்று விடும். ஸோ பணம்ங்கிறது நமக்கு உழைச்சோம் அப்படின்னா வரும், அதே மாதிரி எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. செலவுன்றது நமக்கு எப்பவுமே சொல்ல முடியாது. அதுதான் முடிவு 1ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப முடிவு 1 வந்து சரியானதுதான். அடுத்தது பணம் எந்த நேரத்திலும் வரலாம். ஸோ பணம்ங்கிறது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், அது உண்மைதான். சரியா? நம்ம உழைச்சாலும் வரும், அதே மாதிரி நமக்கு உழைக்காம இருக்கும் போதும் லக்ல வரக்கூடிய பணங்களும் நமக்கு இருக்கு. ஸோ அப்போ பணம் எந்த நேரத்திலும் வரலாம் அப்படின்ற அந்த ஒரு கன்க்ளூஷனும் நமக்கு ஃபாலோ ஆகும். ஏன்னா இந்த கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பணத்திற்கு என ஒரு நாட்காட்டி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பணம்ங்கிறது எப்ப வரும் எப்ப போகும் அப்படின்றத அங்க சொல்லாம சொல்றாங்க. சோ அப்போ 2 முடிவுமே சரியானது. அப்ப முடிவு 1 மற்றும் 2 வரும் அப்படின்றதுதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி வரிசையாக எழுதும் போது 3வதாக வரும் வார்த்தை எது? ஸோ இந்த டிக்ஷனரி ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3வதா எந்த வார்த்தை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை செக் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துலயுமே ஐ தான் இருக்கு. அடுத்தது பாக்குறோம், என் இருக்கு, ஆர் இருக்கு, என் இருக்கு, ஜி இருக்கு. சோ அப்போ கண்டிப்பா ஆறுன்ற லெட்டர் செகண்ட் லெட்டர் வந்திருக்கு. சோ அது வந்து கடைசியா இதுதான் வரப்போகுது. அப்போ 4வதா இந்த வேர்டு தான் வந்திருக்கும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜி ஜி ஃபர்ஸ்ட் வருமா, என் ஃபர்ஸ்ட் வருமா? ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இக்னைட்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கடுத்து 2 இதுலயுமே எண் இருக்கு. ஸோ அதை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கடுத்து பாக்குறேன், வி இருக்கு, வி இருக்கு. அடுத்தது இ இருக்கு, ஐ இருக்கு. ஸோ இ ஃபர்ஸ்ட் வருமா, ஐ ஃபர்ஸ்ட் வருமா? இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 1க்கு அடுத்து இதுதான் செகண்ட். அப்போ இன்விடேஷன்ங்கிறது தான் தேர்ட்ல வந்திருக்கும். அப்போ 3வது வார்த்தை எது? இந்த இன்விடேஷன் அப்படின்ற வார்த்தை தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். NUMKPP என்ற வார்த்தையின் எழுத்துக்கள் கலைந்துள்ளது. அவற்றை சரியாக எழுதும் போது ஒரு காய்கறியின் பெயர் கிடைக்கும். சோ அந்த வார்த்தையின் கடைசி எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை நமக்கு வந்து ஜம்பிள் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மீனிங்ஃபுல் லெட்டரா நம்ம அந்த வேர்டா மாத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு காய்கறி நேம் வந்து கிடைக்குமா? சோ அந்த காய்கறி நேமோட லாஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த லெட்டரை நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். பம்கின் அப்படின்ற ஒரு காய்கறி வார்த்தை கிடைக்கும். அதாவது பூசணி அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதோட வார்த்தை கிடைக்கும். எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. சோ அப்ப கடைசி எழுத்து என்ன? எண்ணு. சோ எண்ணுங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இஃப் 0 1 2 3 4 5 6 7 8 9 ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பை ABCDEGHIJ வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அண்ட் 10 இஸ் ரிட்டன் அஸ் BA. ஸோ BA அப்படின்ற எழுத்தோட நம்பர் என்னவா? 10 தென் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. CD + EF × BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதுதான் A, B, C,
டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பிஏக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன எழுதிருக்கலாம், பியோட எழுத்து என்ன, 1 நம்பரு 1, ஏவோட நம்பரு 0. அப்பனா இங்க 10 எதைத்தான் கொடுத்துருக்காங்க, அதோட டிஜிட்ட அப்படியே நம்பரா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சிடி பிளஸ் இஎஃப்க்கும் எழுத போறோம். சியோட நம்பர் என்ன 2, டியோட நம்பர் என்ன 3 பிளஸ் இங்க ஓபன் பிராக்கெட், அதுக்கு அடுத்து இக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 4, எஃப் ஓட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பிராக்கெட் இன்ட்டு பிக்கு பதிலா 1, சிக்கு பதிலா 2. சோ அப்போ என்ன பண்ணலாம், 23ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணணும். அப்படின்னா இது 68 இன்ட்டு 12, அவ்வளவுதான். 68 இன்ட்டு 12 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ 68 இன்ட்டு 12 816 செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று, நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் என்றால் உங்களுக்கான ஒரு சவாலான வேலை எங்களிடம் உள்ளது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம். சரியா? நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் என்றால் உங்களுக்கான ஒரு சவாலான வேலை எங்களிடம் உள்ளது. சோ அனுமானங்கள், இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அஸ்யூம் பண்ண போறோம். சோ அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனுமானம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மனோதத்துவ நிபுணர் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஒரு மனோதத்துவ நிபுணர் தேவை அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் அப்படின்ற ஒரு ரெண்டாவது ஒரு அனுமானம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனுமானம் ஓரளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் தேவை. சோ அதைத்தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு மனோதத்துவ நிபுணர்ங்கிறத அப்படியே அசியூம் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ரெண்டாவது அசம்ஷன் நமக்கு, நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்றது நமக்கு இதுல ஏற்புடையதாக இல்லை. அப்படின்னா நமக்கு அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். சோ அப்போ அனுமானம் 1 மட்டும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது வந்து நம்ம சொல்றதுதான். சரியா? இப்ப நம்ம சொல்றது இந்த அனுமானம் 1 கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அபிஷியல் கீழே அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். 2மே வரலன்னு சொல்லலாம், இல்ல 2மே வரும்னு சொல்லலாம், இல்ல 2வது மட்டும் வரும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் வரும், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுல, அதாவது கூற்று மற்றும் இந்த அசம்ஷனு, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது சிலாகிசம் இல்ல, மற்றபடி இருக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், அசம்ஷன், இம்ப்ளிசிஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் அவங்க கொடுத்துக்கிறது தான் கீயா இருக்கும். ஸோ போன தடவை நமக்கு லாஸ்ட் இயர் கேட்ட குரூப் டிஏ மெயின்ஸ்லயுமே அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஸ்மோக்கிங்கை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவங்க 2மே இம்ப்ளிசிட் அப்படின்றது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா நமக்கு சோர்ஸ் புக்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2வது ஸ்டேட் கன்க்ளூஷன் மட்டும்தான் இம்ப்ளிசிட்டா இருந்துச்சு. ஆனா அவங்க அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஒரு ஹோல்ட்லயே வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்க்கை நம்ம கன்சிடர் பண்ணாம வச்சிருக்கிறத மாதிரி பார்த்துக்கிடுவோம். ஆனா மேக்சிமம் வந்து 90% இந்த அனுமானம் 1 மட்டும்தான் சரியானதாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஃபாலோவிங் ஃபிகர். இதுல எக்ஸ்னு ஒரு கேப் இருக்கு, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 75ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 90. சரியா? இதை ஆட் பண்ணோம்னா, அதே மாதிரி 64ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 72. ஓகேவா? நல்லா தெளிவா பாத்துக்கிறோம். இதை ஆட் பண்ணிருக்காங்க. 81ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90. அதே மாதிரி இந்த இடத்துல எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 110 வரும், 110 வரும். அப்போ இந்த இடத்துல 100 இருந்தா தான் இங்க 110 வரும். ஓகேவா? அப்பனா இந்த இடத்துல 100 வரலாம். இதே மாதிரி இந்த ரைட் சைடு லாஜிக்கையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரைட் சைடுல இருக்கிற லாஜிக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்காருல்ல, இந்த 100ஐயும் 10ஐயும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 90 கிடைக்கும். 81ஐயும் 9ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கும். 64ஐயும் 8ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 56 கிடைக்கும். 75ஐயும் 15ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 60 கிடைக்கும். அப்ப இந்த 2 லாஜிக்குமே நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல என்னதான் இருந்திருக்கும், 100 தான் இருந்திருக்கும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ல மேக்சிமம் எல்லா கொஸ்டினுமே என்னதான் நமக்கு டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன்.
அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதே இது நிறைய பேர் டவுட்ல கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் நடக்கும்போது பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்து கொஸ்டின் எப்படி சார் இருக்கும், கஷ்டமா இருக்குமா, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஈஸியா தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே. இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்து. ஸோ அந்த 4 கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப பார்க்கலாம். பிரசன்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வகைப்படுத்தலாம்? சோ அப்போ how many different ways can the letters of the word present be arranged? இந்த பிரசன்ட்ல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 ஃபேக்டோரியல். ஓகேவா? 7 ஃபேக்டோரியல் வேஸ்ல நம்ம இந்த லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதுல எத்தனை ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஈங்கிற லெட்டர் 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. சோ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், அவ்வளவுதான். சோ அப்போ 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 எழுதலாம். இல்லைன்னா டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலுக்கு 2 into 1 தானே எழுத போறோம். அப்போ அது கேன்சல் ஆயிரும். அப்ப இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு போதுமா? இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2520 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். So how many strings of the length 6 can be formed using the letters of the word factor if either starts with F or ends with R? அதாவது ஃபேக்டர் என்ற வார்த்தையில் உள்ள 6 எழுத்துக்களை கொண்டு F இல் தொடங்க வேண்டும் அல்லது R இல் முடிக்க வேண்டும் எனில் எத்தனை வார்த்தைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஃபேக்டர்ங்கிற எழுத்து இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு, எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்துக்கள் இருக்கு. சோ அப்போ நான் எப்படி அமைக்கலாம்? F ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட்ல வச்சேன் அப்படின்னா F இல் தொடங்க வேண்டும் அல்லது R இல் முடிக்க வேண்டும். அப்ப F ல தொடங்கினேன் அப்படின்னா 1 2 3 4 5. சோ அப்போ இதுல ஒரு வே, ஒரு ஃபேக்டோரியல் வந்திருக்கும். அதுக்கடுத்து இதுல 1 2 3 4 5. சோ 5 வழிகள்ல நான் உருவாக்க முடியும். சோ நான் இதை என்னன்னு எடுத்துக்கலாம்? 5 ஃபேக்டோரியல். அல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அல்லதுங்கிறத என்ன பண்ணுவோம்? நம்ம பிளஸ் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், ஆறுன்னு சொல்றீங்களா? சோ அதுக்கு அடுத்து அப்ப என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆறுங்கிறது லாஸ்ட்ல வரலாம். சோ எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் ஆர் எண்ட்ஸ் வித் ஆர் அப்படின்னு சொல்லும் போது இங்க 1 2 3 4 5 6 இந்த இடத்துல ஆறுங்கிறது இருக்கலாம். சோ அப்ப இதுல எத்தனை இருக்கு வேஸ்? 1 2 3 4 5. இது ஒரு 1 வே. சோ இதே ஒரு வேலை தான். அப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஃபேக்டோரியல். அது போக இப்போ எஃப்பும் ஆரும் நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு, எண்ட்லயும் இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய கேப் எத்தனை இருந்திருக்கும்? 1 2 3 4. எஃப் இங்க வந்திருக்கும், ஆர் இங்க வந்திருக்கும். அப்ப இது ஒரு 1 வே, இது ஒரு 1 வே. சோ இது 1 2 3 4. சோ அப்போ 4 ஃபேக்டோரியல். எய்தர்னு கொடுத்ததுனால நான் இது நமக்கு ஆல்ரெடி இதுக்குள்ள எப்படியாவது வந்திருக்கும். சோ ரிப்பீட்டடா வந்ததை நான் கழிக்க போறேன், அவ்வளவுதான். சோ அப்ப 5 ஃபேக்டோரியல் என்ன? 120. சோ இந்த 5 ஃபேக்டோரியல் ஒரு 120 மைனஸ் இந்த 4 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம்? 4 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது? நமக்கு 12 24. சோ அப்போ இந்த 24 கழிக்கிறோம். சோ அப்போ 240ல இருந்து நான் 24 கழிச்சேன் அப்படின்னா 216. சோ அப்ப நம்ம இந்த ஃபேக்டர்ங்கிற வார்த்தைய நான் எஃப்ல தொடங்குறேன் அல்லது ஆர்ல முடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வழிகளில் இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்னா 216 வழிகளில். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? டுடே இஸ் சண்டே ஆஃப்டர் 71 days இட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட தடவை நம்ம இந்த மாதிரியான கேள்விகளை பார்த்திருக்கோம். எப்படி இந்த மாதிரி கேள்வி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, டுடே இஸ் மண்டே ஆஃப்டர் 61 days அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப வச்சிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? இதுல எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அதை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை பார்க்க போறோம். 71 7ஆல டிவைட் பண்ணா மீதி எவ்வளவு? 0 1. சோ மீதி நமக்கு 1. அப்ப இந்த நாள் கூட அந்த நாளை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சண்டே கூட ஒரு நாள் ஆட் பண்ணனா என்ன வரும்? மண்டே. சோ அப்ப மண்டேங்கிறது தான் சரியான விடை. அப்ப 71 நாள் கழித்து எந்த நாள் வரும் அப்படின்னா நமக்கு திங்கள் கிழமை அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல மாறுபட்டதை தேர்ந்தெடுக்கணுமா? 4 நம்பர்ல 3 நம்பர் ஒரே மாதிரியும்
1 மட்டும் டிஃபரெண்டா இருக்குமா, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. அதே மாதிரி 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 9 கிடைக்குது. 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. அதே மாதிரி தான் நமக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 7 2 9 இப்படி இருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி இல்லாம இங்க 2 7 9 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11 தான் கிடைக்கணும். அது மாதிரி இல்ல. சோ அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த 279 தான். சோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பில போலீஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் எடுக்கும்போது மில்க் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ், அதாவது பாலில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது சர்க்கரை, கொழுப்புகள், கால்சியம், தண்ணீர் அப்படின்றதுல நான் கால்சியம்னு கொடுத்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கால்சியம் எப்படி நீங்க வரும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்றது மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா சுகர் இருக்கு, ஃபேட் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஸோ அப்ப கால்சியம் மட்டும் நீங்க பர்டிகுலரா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனா அபிஷியல் கீழே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கால்சியம் தான் ஆன்சரா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த மில்க்ல நம்ம எதுக்காக நம்ம மில்கை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எதுக்காக தான், எந்த கண்டென்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம்? கால்சியம்காக தான். ஸோ நம்ம நிறைய இதுல பார்த்துருப்போம், கால்சியம் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம இதை குடிக்கிறோம். ஸோ அப்போ கால்சியம் அப்படின்றதுதான் பாலில் எப்பொழுதும் இருப்பது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இன்று வருணின் பிறந்த நாள். இன்றிலிருந்து 1 வருடம் கழித்து. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து வருணோட பிறந்த நாளா, இதுல இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிரசன்ட் ஏஜ்ல இருந்து 1 வயசை கூட்டிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? ரைட். அவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வயதாகி விடுவார். வருணுக்கு இன்று என்ன வயது? இது ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஏஜ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து 1 வருஷம் கழிச்சிச்சு அப்படின்னா 1 வயசு கூடிரும். ஓகேவா? இதுவும் சரியா? இதுவும் அவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வயதாகிறார். இதுவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயசோட 2 மடங்கு இருக்குல்ல, அதுவும் ஈக்குவலா. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 1 வயசுக்கு அப்புறம் இருக்குல்ல, இன்னையில இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வயசும் அதே மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசோட 2 மடங்கும் நமக்கு என்னவா? ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா நான் எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் அதுல இருந்து நான் பிரசன்டேஜ்ல இருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறேன். 12 இதோட 2 மடங்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ x + 1 = 2x - 24. சோ இந்த இடத்துல 2x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா -2x மாறிடும். இங்க +x இருக்கு. அப்போ -x = இங்க +1 அந்த சைடு போகும்போது -24 கூட இந்த -1 ஆட் ஆயிரும். அப்ப நான் -x = -25. சோ அப்ப x இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா? x = 25. சோ நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா வருணுக்கு இன்று என்ன வயது? அப்போ பிரசன்ட் ஏஜ் என்னன்னா கேட்டிருக்காங்க. சோ அப்போ 25 ஆண்டுகள் அப்படின்றதுதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டெல்லிங்கிறதுக்கு BGJJG அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்களாம். சென்னைக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டெல்லியில இருந்து இப்ப டில இருந்து பி பாக்குறேன். இதெல்லாம் தனியாலாம் எழுதி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சிம்பிளான கொஸ்டின். டில இருந்து பி டிஃபரன்ஸ் என்ன? -2. இல இருந்து ஜி +2, எல்ல இருந்து ஜே -2, ஹெச்ல இருந்து ஜே +2, ஐல இருந்து ஜி -2. அப்ப -2 +2 -2 +2 -2. சோ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு? 5 லெட்டர் இருக்கு. சோ அதே மாதிரி தான் இங்க பார்க்க போறோம். இங்க என்ன இருக்கு? சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. 7 லெட்டர்ஸ் இருக்கு. அப்பனா இங்க இருந்து -2 +2 -2 +2 -2 +2 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? -2 பண்ண போறோம். ஓகேவா? ரைட். அப்ப சில இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல போக போறோம். பி ஏ. அப்பனா ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்க போகுது. ஏ ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துல யோசிக்கவே கூடாது.
ஓகேவா? இருந்தாலும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஹெச்ல இருந்து +2 என்ன? ஜே. இல இருந்து -2 சி. என்ல இருந்து +2 பி. அதுக்கடுத்து என்ல இருந்து -2 எல். ஏல இருந்து +2 சி. ஐல இருந்து -2 ஜி. அப்பனா ஏஜேசி பிஎல் சிஜி அப்படின்றதுதான் சரியான விடை. சோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if n of a equal to 10. சோ அப்போ இது என்ன क्वेश्चन அப்படின்னா செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது பியூரா மேத்ஸ் क्वेश्चन தான். சரியா? இது நம்ம 9th புக்லயே இருக்கும். சோ இந்த क्वेश्चन நம்ம பார்த்துடலாம். சிம்பிளான ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். n of a equal to 10 னா n of a intersection b equal to 3 then n of p of a minus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு a minus b யோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். a minus b யோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது n of a minus b equal to இப்போ நான் வந்து a minus b ஐ n of a minus b யா மாத்திட்டேன். சரியா? நமக்கு அப்படிதான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n of a minus n of a intersection b அப்படின்றதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்ப நமக்கு n of a வேல்யூ இருக்கு, n of a intersection b யோட வேல்யூவும் இருக்கு. சோ அப்படியே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்போ n of a minus b equal to n of a என்ன? 10 minus n of a intersection b என்ன? 3. அப்பனா n of a minus b equal to 7. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஃபார்முலா பாக்குறோம் அப்படின்னா இங்க p of a minus b ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ p of a minus b. சோ இங்க n of p of a minus b equal to இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா p பவர், அதாவது 2 பவர் m ன்னு சொல்லுவாங்க. இந்த a minus b ய m ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ நமக்கு a minus b என்ன? 7. அப்ப 2 பவர் 7 அவ்வளவுதான். 2 பவர் 7 என்ன அப்படின்னா 128. சோ 2 பவர் 7 எப்படி எழுதுவோம்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இப்போ இங்க 6 டைமா, இன்னொரு 7 டைம்ஸ். சோ 7 டைம்ஸ் 2 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 128. தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். விஜய் டிராவல்டு 12 கிலோமீட்டர் சவுத்வர்ட்ஸ். சோ அப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் சவுத்ல ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. தென் டர்ன் ரைட். சோ அங்க இருந்து வலதுபுறம் திரும்பி ஒரு 15 கிலோமீட்டர் டிராவல் பண்றாராம். தென் டர்ன் ரைட், மறுபடியும் ஒரு வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. சோ ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன்ல வந்திருக்கும். How far as விஜய் from the starting point? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்ப இருக்கிற பாயிண்ட் இது. சோ இதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 15 கிலோமீட்டர். சோ இது ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இது ரெண்டும் சேமா தான் இருந்திருக்கும். சோ அப்ப 15 கிலோமீட்டர் அப்படின்றது சரியான விடை. 4th ஆப்ஷன்ல கொடுத்துக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டடி த ஃபாலோவிங் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி क्वेश्चन given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்திருந்துச்சு அப்படின்னா A is 12 meter in north of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ A percentage B இங்க பிராக்கெட்குள்ள 7 இருக்கு. அப்ப 7ல இருந்து நான் +5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 12. சோ அப்போ A is 12 meter in north of B. அப்ப B ல இருந்து நார்த்ல 12 7 ன்னு கொடுத்தாங்கன்னா 5 ஆட் பண்ணணும். அதே மாதிரி 12 ன்னு கொடுத்தாங்கன்னா 5 ஆட் பண்ணா 17. ஆனா இங்க டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா சவுத்தா, ஹேஷ்னு வந்துச்சுன்னா ஈஸ்டா, அதுல இருந்து 5 ஆட் பண்ணணும். அதே மாதிரி அண்ட் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா ஆம்பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க 14 plus 5 19 ஆயிடுச்சா. இங்க ஆம்பர்சன்ட் இருந்துச்சுன்னா வெஸ்ட்னு மாத்திக்கணுமா. சோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டயக்ராம் வரைஞ்சிடலாம். இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2 லெட்டருக்கு நடுவுல பெர்சன்டேஜ் இருக்கு. பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நார்த். அப்போ கியூவோட நார்த்ல பி. ஓகேவா? எவ்வளவு அப்படின்னா 33 கிலோமீட்டர். சோ 33 கிலோமீட்டர் அப்படின்றது 33 மீட்டருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? +5 ஆட் பண்ணணும். அப்ப 38. சோ 38 மீட்டர். அதுக்கு அடுத்து ஆர் ஹேஷ் கியூன்னு கொடுத்துக்கிறாங்க. ஹேஷ் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ல போகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ
கியூல இருந்து நான் ஈஸ்டுக்கு போறேன். கியூல இருந்து ஈஸ்ட்ல நான் என்ன பண்ணணும், 9க்கு போகணும். சோ அப்ப 9னா 9 + 5, சோ அப்போ 14. அப்ப இங்க இருந்து 14 போறேன். இந்த இடம் என்னது அப்படின்னா ஆர். ஓகேவா? அடுத்தது எஸ் பர்சன்டேஜ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா நார்த். ஸோ ஆர்ல இருந்து நார்த்ல 19 மீட்டர். ஸோ அங்க இருந்து 19 மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 19 மீட்டர் நார்த்ல போகணும் பர்சன்டேஜ்னா. ஸோ நார்த்ல 19 மீட்டர்னா அப்ப 38ல பாதி 19. ஓகேவா? 19 இந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். இந்த பாயிண்ட் 19 + 5 சாரி. ஸோ 19 + 5 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்திருக்கும், 24. ஸோ 19ல இருந்து 5 ஆட் பண்ணா 24. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் வந்து எஸ். ஸோ அதுக்கு அடுத்து எஸ்ல இருந்து ஸோ 38 இங்க 24. அப்ப இதை விட இது கம்மியா தான் இருக்கணும் இந்த அளவு. ஸோ ரைட். அடுத்தது டி ஆம்பர்சன்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ல இருந்து டீக்கு போகணும். ஸோ ஆம்பர்சன்ட் அப்படின்னா வெஸ்ட்ல போகணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எஸ்ல இருந்து வெஸ்ட்ல டி இருக்கு. ஸோ அது 23ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நான் 5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 28 போகணும். அப்ப நான் இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடம் வந்தேன் அப்படின்னா ஒரு 14. இங்க இருந்து மறுபடியும் ஒரு 14 போகணும். அப்பதானே எனக்கு 28. இந்த பாயிண்ட் தான் யாரு அப்படின்னா டி. ஓகேவா? அடுத்தது $T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டீல இருந்து நான் டாலருக்கு போறேன். அப்ப டாலர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சவுத். அப்ப டீல இருந்து சவுத்ல அப்ப 25 + 5 30. ஸோ இங்க இருந்து நான் 30க்கு வரணும். ஸோ இதுல இருந்து எனக்கு தெரியும் அப்படின்னா இது வரைக்கும் 24. இங்க இருந்து நான் ஒரு 6 ஆட் பண்ணுவேன். அப்பன்னா 30 வந்துருவாங்க. இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கு, யூங்கிற பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்ப கேள்வியை பார்க்கலாம். If W is the midpoint of the line formed between T and S. So T க்கும் S க்கும் midpoint W1. So இப்போ இந்த பாயிண்ட W ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து formed between T and S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப T க்கும் S க்கும் நடுவுல தான் இருக்கு. Then what is the distance between T and W? So அப்ப T க்கும் W க்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ நமக்கான ஆன்சர் 14 அப்படின்னு இருக்கு. 14 ஆப்ஷன்ல பாருங்க இல்ல. ரைட். இப்ப 14 நமக்கு ஆப்ஷன்ல இல்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு ஆன்சருக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்ப 14ல இருந்து நான் 5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 19 அப்படின்ற ஆன்சரை கொடுக்கலாம். ஓகேவா? ரைட்டா? சோ இதுல இருந்து நான் என்ன தெரியுது அப்படின்னா இங்க இருந்து டோட்டலா நமக்கு 23 இருந்துச்சு. அதை நான் வந்து 5 ஆட் பண்ணதுனால எனக்கு 28 போச்சு. ஓகேவா? சோ இதே இது 5 நான் ஆட் பண்ணலைனாலும் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டா எக்ஸாக்டா கொடுக்கல. சோ நம்ம 19 கொடுப்போம். சோ அதாவது 14ல இருந்து 5 ஆட் பண்றதுனால ஆன்சர் 14 வருது. அதுல இருந்து 5 ஆட் பண்ணனால 19. சோ 14 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். இப்ப 19 வந்து இல்லாததுனால நம்ம இந்த ஆன்சரை கொடுக்குறோம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போயிடலாம். சோ ரமேஷ் 33 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ரமேஷ் 13வது தரம் பெற்றுள்ளார். அப்போ ரமேஷோட ரேங்க் மேல இருந்து அவரோட ரேங்க் 13. சரியா? மொத்த ஸ்டூடெண்ட் 33 பேரு. அப்போ 33ல இருந்து 13 கழிச்சோம் அப்படின்னா 20. சோ 20ல இருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. சோ அப்போ கீழ இருந்து 21வது ரேங்கா இருந்திருப்பாரு. ரேங்க் வைஸ் there are 5 students below சுரேஷ். சுரேஷுக்கு கீழே 5 பேர் இருக்காங்களாம். அப்பன்னா சுரேஷ் எத்தனாவது ரேங்க்ல இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க மொத்த ஸ்டூடெண்ட் 33 பேர். அதுல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா மேல இருந்து எத்தனாவது ரேங்கா இருந்திருப்பாரு அப்படின்னா 28வது ரேங்கா இருந்திருப்பாரு. யாரு? சுரேஷ். ஓகேவா? இது வந்து யாரு? ரமேஷ். ரைட்டா? சோ இதுக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many students are there between ரமேஷ் and சுரேஷ். அப்ப ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 13க்கும் 28க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 14ல இருந்து 27 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். சோ அப்போ இத போய் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 28 மைனஸ் 13 கடைசியில ஒரு -1. அப்ப 28ல இருந்து 14 மைனஸ் பண்ணணும். 14 மைனஸ் பண்ணோம்னா 14 தான் நமக்கான ஆன்சர். சோ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி.
7 நீச்சல் வீரர்கள் JKLMNO மற்றும் P ஆகியோர் நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டனர். அவர்களின் வெற்றி முடிவுகள் கீழ்கண்டவாறு தரப்பட்டுள்ளது. எனில் L என்பவர் K என்பவருக்கு முன்னால் வந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. L என்பவர் Kக்கு முன்னால் வந்தாராம். அப்ப Kக்கு முன்னாடி L இருக்கார். N என்பவர் M-க்கு பின்னால் வந்தார். சோ M-க்கு பின்னாடி N இருக்காராம். அதாவது மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 பேர்னு. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிறத எக்ஸாக்டா எழுதல, ஓரளவுக்கு நான் சும்மா எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஹிண்ட் மாதிரி. அதுக்கடுத்து J என்பவர் முதல் எனில் O கடைசியாகும். இப்ப J ஃபர்ஸ்ட்ல இருந்தாருன்னா O வந்து கடைசியா வருவாராம். அதே இது O என்பவர் முதல் எனில், அப்போ O வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருந்தாருன்னா Jங்கிறவர் லாஸ்ட்ல வராராம். J என்பவர் கடைசியாகவும் வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ J ஃபர்ஸ்டாவும் இருக்கலாம், லாஸ்டாவும் இருக்கலாம். O ஃபர்ஸ்டாவும் இருக்கலாம், லாஸ்டாவும் இருக்கலாம். சோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ எந்த ஒரு நீச்சல் போட்டியிலும் இருவர் சமமாக முடிக்கவில்லை. யாருமே ஒரே டைமிங்ல வரல. அப்ப எல்லாருமே 1ல இருந்து அப்படியே 7 வரைக்கும் வரிசையா தான் வந்திருக்காங்க. சோ எல்லா போட்டிகளும் போட்டியை முழுமையாக முடிக்கின்றனர். J மற்றும் L-க்கு இடையில் 2 வீரர்கள் வந்தார்கள். சோ J-க்கும் L-க்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்களாம். சோ அப்போ J-க்கும் L-க்கும் நடுவுல அப்போ 1 2. சோ இந்த இடத்துல L வரலாம். அப்போ 1 2. அப்ப J மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். அப்ப L தான் நமக்கு 4th பிளேஸ்ல இருந்திருப்பார். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எனில் 5வதாக இடம்பெற்ற நீச்சல் வீரர் யார்? சோ அப்போ 5வதா யார் வந்திருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ Kக்கு முன்னாடி தான் L வந்திருப்பாங்க அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. சோ L என்பவர் K என்பவருக்கு முன்னால் வந்தார். K finishes ahead of L அப்படின்னு கொடுத்திருக்காங்க. K finishes ahead of L. L-க்கு முன்னாடி தான் K. L-க்கு முன்னாடி தான் K. சாரி, L-க்கு முன்னாடி தான் K. சோ அப்ப L-க்கு முன்னாடி K அப்படின்னு வரும்போது அப்போ L-க்கு முன்னாடி K. அப்ப 3வது இடத்துல இருந்திருப்பார். அப்ப மீதி இருக்கிறது யாரு? M-ம் N-ம். M-க்கு அடுத்துதான் N அடுத்ததா வரப்போறாரு. அப்பனா M N இந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல யார் இருந்திருப்பா அப்படின்னா நமக்கு P அப்படின்றவரு இருந்திருப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் J இருந்திருக்கலாம், O இருந்திருக்கலாம். 2வது P, 3வது K, 4வது L, 5 M, 6 N, அதுக்கு அடுத்து 7 வந்து O J தான். சோ அப்போ 5வதா யார் வந்திருக்காங்க? M தான் வந்திருக்காங்க. சோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ விருந்தினருக்கு அல்காவை அறிமுகப்படுத்தி பிரிட்ஜேஸ் அவளுடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன் என்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி என்றால் அல்காவுக்கும் பிரிட்ஜேஸ்க்கும் என்ன உறவு? அதாவது how is அல்கா ரிலேட்டட் டு பிரிட்ஜேஸ்? பிரிட்ஜேஸ்க்கு அல்கா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவளுடைய அப்பா, எவளுடைய அப்பா? அல்காவினுடைய அப்பா. her father is only son of my father அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவளுடைய அப்பா. அப்ப அல்காவோட அப்பா ஃபாதர், சரியா? என் அப்பாவின் ஒரே மகன். சோ என் அப்பாவின் ஒரே மகன்னா நான் இந்த இடத்துல இருந்தா தான் என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரே மகனா இருக்க முடியும். சொல்றவன் யாரு? பிரிட்ஜேஸ். அப்ப இந்த இடத்துல இருக்கிறவர் யாரு அப்படின்னா பிரிட்ஜேஸ். ஓகேவா? ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அல்காவுக்கு, அதாவது பிரிட்ஜேஸ்க்கு இவங்க என்ன வேணும்னு கேக்குறாங்க? மகள், டாக்டர். சோ ஹெர்ன்னு கொடுத்துக்கிறதுனால நமக்கு மகள் அப்படின்றதான் சரியான விடை. சோ இங்கிலீஷ்ல கூட ஒரு தடவை பார்த்தலாம். her father is the only son of my father. my fatherோட யார சொல்றாங்க? பிரிட்ஜேஸோட ஃபாதரோட ஒன்லி சன் யாரு? பிரிட்ஜேஸ் தான். அவங்களோட பொண்ணு தான் இவங்க, her father. அவங்களோட அப்பா தான் பிரிட்ஜேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிட்ஜேஸ்க்கு இந்த பொண்ணு என்ன வேணும்? டாக்டர் தான் வேணும். ஓகேவா? ரைட். ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். if air is called water, water is called food, food is called tree, tree is called sky, then where do fish live in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எங்க வந்து மீன் வாழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் எங்க வாழும்? தண்ணியில தான் வாழப்போகுது. சோ தண்ணிக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க? வாட்டர் இஸ் கால்டு ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபுட் தான் நமக்கான ஆன்சர். சோ தண்ணீரை உணவு எனவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உணவு அப்படின்றதுதான் சரியான விடை, ஃபுட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்காணும் குறியீடுகள் மாறுபட்ட குழுவை தேர்ந்தெடுக்க. சோ இதுல எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ அப்போ 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரு மாதிரியும் 1 மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். சோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்ப B ல இருந்து D அப்படின்னு பார்க்கும்போது +2, D ல இருந்து G நமக்கு EFG +3,
ஜில இருந்து கே, ஜிங்கிறது 7, கேங்கிறது 11, அப்ப +4, அப்ப +2 +3 +4. JL +2, L இருந்து O +3, O இருந்து S +4. அதே மாதிரி N இருந்து P +2, P இருந்து S +3, S இருந்து W +4, N இருந்து O +1, இது O இருந்து R, P Q R +3, R இருந்து U plus Rங்கிறது 18, Uங்கிறது 21 +3 ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த fourth ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Find the odd one from the given option. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 4 8 6 7 6 6 5 5 5 5 5 6 2 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே காம்போசைட் நம்பர் தான். சோ அப்போ இதுல பிரைம் நம்பரை வச்சு டிஃபரன்ஸ்ல கொடுக்கல. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பா நம்ம பிரைம் நம்பர் லாஜிக் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ 12, அதுக்கப்புறம் 18, இது 25. ஸோ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 கிடைக்குது. இதுல எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்குது. இதுல எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 22. இதுல எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 25ங்கிறது divided by 5. So அப்போ 5 ஆல டிவைட் ஆகும். 20யும் 5 ஆல டிவைட் ஆகும். 15ம் 5 ஆல டிவைட் ஆகும். ஆனா 22 மட்டும் 5 ஆல டிவைட் ஆகாது. So அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் a different one. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டீல் அப்படின்றதுக்கு யுட்டென்சில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அப்படின்றது ஸ்டாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூராலிமின் ஏர்கிராஃப்ட், அயன் ரெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக்ல நிறைய புக்ல வுட் ரெயில்ஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்திருப்பாங்க. அயன் ரெயில்ஸும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். சோ அப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீல்ங்கிறது நமக்கு அலாய் அப்படின்றது தெரியும். ஓகேவா? அதே மாதிரி பிரான்ஸ்ங்கிறதும் நமக்கு அலாய். அதே மாதிரி டியூராலுமின் அதுவுமே ஒரு அலாய். சோ அப்போ அயன்ங்கிறது நமக்கு தெரியும், இது ஒரு மெட்டல். சரியா? அப்போ டிஃபரெண்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டல் ரயில்ஸ் அப்படின்றதுதான். ஸோ ரயில்ஸை எதனால ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எப்படி உருவாகும் அப்படின்னா நமக்கு அயன் ஸ்டீல் இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு தண்டவாளத்தை உருவாக்கி இருப்போம். அதே மாதிரி ஸ்டீலை வச்சு யுட்டென்சில்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன இதுல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா இதை வச்சு இந்த ப்ராடக்ட், இதை வச்சு இந்த ப்ராடக்ட், இதை வச்சு இந்த ப்ராடக்ட், இதை வச்சு இந்த ப்ராடக்ட். ஸோ எல்லாமே ஓகே தான். பட் ஆனா இதுல அலாய் மெட்டல்ங்கிறது தான் டிஃபரெண்ட். மற்ற மூணும் அலாயில இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம், இது மட்டும் மெட்டல்ல இருந்து தயாரிக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப டிஃபரெண்ட் ஒன், ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதை இன்கம்ப்ளீட் ஃபிகர், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதோட இப்ப நான் இந்த லைனை எடுத்துக்கிறேனே. ஸோ இதோட இந்த லைன் இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய படம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லைன்ல இருக்கு. சோ அப்போ இதுக்கும் ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா கிளாக் வைஸ்லயோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்லயோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி. சரியா? அதே மாதிரி இந்த இதுல நான் ஒரு கோடு எடுத்து 90 டிகிரில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி கோடு வந்திருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி கோடு வந்திருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி கோடு வந்திருக்கும். சோ அப்பன்னா எனக்கு இது வெர்டிகலா இருக்கிறது இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கணும், ஹரிசாண்டலா இருந்திருக்கணும். அப்போ ஹரிசாண்டல் இருக்கக்கூடியது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். சோ இதுதான் சரியான விடை. அடுத்தது அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க. சோ மிஸ்டர் என் சுதாகர் 104 மருதம் நகர் விருதுநகர் 617101 617101 வச்சு ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்தோம்னா எதுலயுமே எரர் இல்லை. இதுல பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் டாட் என் சோ அப்படி இருக்கு. சோ அதனால இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னா இது நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். மிஸ்டர் என் சுதாகர், இங்க கேன் கொடுத்துருக்காங்க, அங்க ஜீன் கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷனை பாருங்க, அப்படியே சேம் மேட்சிங்கா இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா விருதுநகருக்கு டி கொடுத்துருக்காங்க, அங்க டி கொடுத்துருக்காங்க. சோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. சோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தண்ணீர் விநியோகம் நடக்கும் முக்கிய குழாய்களில் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தண்ணீர் விநியோகம் நடக்கும் முக்கிய குழாய்களில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக நகரத்தின் வார்டு 1 மற்றும் வார்டு 2 பகுதிகளில் தண்ணீர் விநியோகம் வெள்ளியன்று 50% வரை பாதிக்கப்படும் அப்படின்னு கூற்று கொடுத்துட்டாங்க முடிவுகள். இந்த வார்டுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளியன்று தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக இந்த கூற்று வரும்.
அதாவது முடிவு ஃபாலோ ஆகும். ஏன்னா தண்ணி 50% வரை பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா நம்ம சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னா அன்னைக்குன்னு நம்ம வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கலாம் நல்லாவே. சோ இந்த வார்டுகளில் வசிக்கும் மக்கள் முதல் நாளை கொஞ்சம் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும். சோ இதுவுமே நமக்கு முடிவு சரியானதுதான். அப்ப ரெண்டுமே நமக்கு தொடரத்தக்கதுதான். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். A at B means A is added to B. So அப்ப அட்டு வந்துச்சுன்னா பிளஸ் போடணுமா, அதே மாதிரி ஹேஷ் வந்துச்சுன்னா டிவைடட் பை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டல் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ 12 பசங்களோட வயது எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 13 கேர்ள்ஸ், ஸோ அவங்களோட மொத்த வயதை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 12 பாய்ஸ் பிளஸ் 13 கேர்ள்ஸ். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய். நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மொத்தமா எல்லா ஏஜையும் ஆட் பண்ணி டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இதோட மொத்த எண்ணிக்கை 25. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிராக்கெட்டுக்குள்ள டிவைடட் பை நமக்கு 25 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு நம்ம செக் பண்ண போறோம். சோ ஆப்ஷனை பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A ஈக்குவல் டு, சோ A ஈக்குவல் டு எக்ஸ் அட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ அப்போ எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அட்டுக்கு பதிலா என்ன பண்ணணும், அட்டுக்கு பதிலா ஆடட். சோ பிளஸ் ஒய், அதுக்கு அடுத்து ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், ஹேஷுக்கு பதிலா டிவைடட் பை. சோ ஹேஷுக்கு வகுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, வகுத்தல் 25. நம்ம எழுதின ஈக்குவேஷனும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். A ஈக்குவல் டு எக்ஸ், ஹேஷுக்கு பதிலா டிவைடட் பைன்னு போடணும், டிவைடட் பை ஒய், அட்டுக்கு பதிலா பிளஸ் 25 வருது. ஸோ சம்பந்தமே இல்லாம இருக்கு இந்த ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ மற்ற ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு கேள்வி. ஸோ இங்க ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல உள்ளக்கே நம்ம இந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நமக்கு 70 வருதா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 12 இங்க கேப்புக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். அதுக்கு அடுத்து 6 மைனஸ் 54, அதுக்கு அடுத்து டிவைடட் பை 6. ஸோ டிவைடட் பை 6, அதுக்கப்புறம் பிளஸ் 7. ஸோ 6 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இங்க 9. ஸோ 12 6 72 மைனஸ் 9 பிளஸ் 7 அப்படின்னா 79 மாறிடும். 79 மைனஸ் 9 அப்படின்னா 70. ஸோ அப்ப 70 ஈக்குவல் டு 70 அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சிலாகிசத்துல இருந்து ஒரு கேள்வி. Some children are students. Some children are students. அதே மாதிரி no student is a player. No student is a player. Right. அப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்துடலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வென் டயகிராம் வரையணும் வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்து கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்துடலாம். No children is a player. பிளேயருக்கும் சில்ட்ரனுக்கும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. பிளேயருக்கும் இங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சண்டையை தவிர பிளேயருக்கும் சில்ட்ரனுக்கும் சண்டை கிடையாது. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. சம் சில்ட்ரன் ஆர் பிளேயர்ஸ். சம் சில்ட்ரன் ஆர் பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்ட்ரனும் பிளேயருக்கும் சம் கண்டிஷன் வருமா வராதா? வராது. ஸோ அதுவுமே நமக்கு வராது. ஸோ அப்போ இங்க நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். ரெண்டு கன்க்ளூஷனுமே நமக்கு தவறா இருக்கு. அப்பனா நான் இங்க சம் நோ அப்படின்னு இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணி பார்ப்பேன். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணி பார்ப்பனா, காம்ப்ளிமெண்டரி பேர்ல செக் பண்ணும்போது எனக்கு நோ இருக்கணும், சம் இருக்கணும். அது ரெண்டுமே தப்பா இருக்கணும். தப்பா இருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன் இருக்கு, பிளேயர் இருக்கு, சில்ட்ரன் இருக்கு, பிளேயர் இருக்கு. அப்ப வேரியபிளும் நமக்கு சேமா இருக்கு. அப்போ எய்தர் 1 or 2 follows. அப்போ 1 அல்லது 2 நமக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்றதான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் இன் த ஃபாலோவிங் ஃபிகர். கீழ்காணும் படத்தில் விடுபட்ட எண்ணை கண்டறிக. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 12ல இருந்து 8 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 4. அந்த 4ஓட ஸ்கொயர் தான் 16. 15ஐயும் 10ஐயும் நான் டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா 5. 5ஓட ஸ்கொயர் 25.
10க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா 3 3 ஸ்கொயர் என்ன 9. அப்ப அதே மாதிரி இங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதோட ஸ்கொயர் தான் இங்க 100? 10ஓட ஸ்கொயர் தான் 100. அப்ப நான் 17ல இருந்து எதை கழிச்சா நமக்கு 10ன்னு கிடைக்கும்? அப்போ 17 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கணும். அப்போ இங்க மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு 10 மைனஸ் 17ன்னு போகுது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல 7ங்கிற எண்ணு தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். So there are 9 teachers. Out of them 2 teach physics, 3 teach chemistry, 4 teach maths, 3 teachers are selected. So இதுல வந்து 3 டீச்சரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து கமிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போறோம். இன் சச் வே தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 டீச் மேத்ஸ். அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீச்சராவது மேத்ஸ்ல இருக்கணும். ஒரு டீச்சரு நமக்கு மேத்ஸ் இருக்கணும். ஒரு டீச்சரும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டீச்சருக்கு மேலையும் இருக்கலாம், மேத்ஸ் டீச்சரா இருக்கணும். சரியா? ஆனா குறைந்தபட்சம் ஒரு டீச்சர் இருக்கணும். அப்படிதானே கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மொத்தம் இருக்கிறது 9 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுல மேத்ஸ் டீச்சர் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்க்கலாம். 4 பேர் மேத்ஸ் டீச்சர். அப்போ 4 டீச்சர்ல நான் ஒரு டீச்சரை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். மீதி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு டீச்சரு நான் மேத்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். மீதி நான் 2 டீச்சரை செலக்ட் பண்ணணும். மீதி இருக்கிறவங்க யாராரு? 2 பேரு பிசிக்ஸ், 3 பேரு நமக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி 5 பேர் இருக்காங்க. அப்போ 5ல நான் எத்தனை பேர் எடுக்கணும்? 2 பேரை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த கமிட்டிக்கு 3 பேர் கிடைச்சிருவாங்க. அது போக இது ஒரு வாய்ப்பு இருக்கா? அடுத்தது பிளஸ். ஓகேவா? அடுத்தது எனக்கு வேற என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் 4 மேத்ஸ் டீச்சர்ல 2 பேரை எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். அட்லீஸ்ட் 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்சிமம் 2 கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்போ 4C2 இன்ட்டு 5C1 அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து பிசிக்ஸ் டீச்சரோ அல்லது கெமிஸ்ட்ரி டீச்சரோ இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பிளஸ் 4C3, அதாவது மேத்ஸ் டீச்சரே 3 பேரும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதிகபட்சமா எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் மேத்ஸ் டீச்சர்ல. அப்ப இன்ட்டு 5C0 இருந்திருக்கும். அப்ப இது 1 மாறி இருக்கும். ஸோ அப்போ 4C1 அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 பிளஸ் 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 5 பிளஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை நமக்கு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இப்படி எடுக்கலாம் இன்ட்டு 1. ஸோ அப்போ இந்த 3 to 1 கேன்சல் ஆயிரும். அப்புறம் மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? 4 இருந்திருக்கும். இங்க 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இங்க 2 இருந்திருக்கும். அப்போ 2 3 6 6 5 30. அதுக்கடுத்து இங்க 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 இருந்திருக்கும். அப்ப 2 10 10 இன்ட்டு 4 40. ஸோ அப்போ 40 பிளஸ் 30 70 70 பிளஸ் 4 74. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அப்பனா எனக்கு ஒரு மேத்ஸ் டீச்சரோ அல்லது 2 மேத்ஸ் டீச்சரோ அல்லது 3 மேத்ஸ் டீச்சரோ வச்சு நான் கமிட்டியை ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வழிகள் நான் உருவாக்கலாம்? 74 வழிகள்ல இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணலாம். டுடே இஸ் மண்டே. வாட் இஸ் த டே ஆஃப்டர் 61 days? என்ன பண்ணுவோம்? 61 7ஆல டிவைட் பண்ணுவோம். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 8 56. அப்ப மீதி 5. ஸோ அப்போ மீதி 5னா அந்த நாள்ல இருந்து 5 நாளா நம்ம கூட்ட போறோம். அப்படின்னா திங்களா இருக்கா? அப்ப செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சோ அப்ப சனிக்கிழமை தான் நமக்கான ஆன்சர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம வந்து டெஸ்ட்ல காலண்டர் கொஸ்டின் எப்பப்பெல்லாம் இருக்குதோ அதுல இந்த கொஸ்டினை வச்சிருப்போம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட எண்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல நிறைய கான்செப்டை யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ எதுவுமே மேட்ச் ஆகல. அப்போ இந்த லாஜிக்ல யூஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. சோ இப்போ டிஜிட்டை ஆட் பண்ணி பாக்குறேன். 1 + 0 1 தான். சரியா? இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 13 இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 4. இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி இங்க 2 3 4 இருக்கா? சோ 5 + 4 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 = 3. அப்பனா இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 681 நான் ஆட் பண்ணி பாக்குறேன். ஸோ இது வந்து 14 15 வருது.
ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. இப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இல்ல. அதுக்கடுத்து 997 இருக்கு, 18 + 7 25. அப்போ 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ 25 நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அப்போ இந்த நம்பர் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ 681 அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன் நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ், மிகச்சரியான மாற்று விடையை தேர்வு செய்க, ஒரு செய்தித்தாளில் எப்பொழுதும் இடம்பெற்றிருப்பது. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து ஒரு செய்தித்தாளில் எப்பொழுதும் இடம்பெற்றிருப்பது எது அப்படின்னா செய்திகள். ஸோ அதுதான் சரியான விடை. இதுல எது நெசசிட்டி அப்படின்னு பார்க்கணும். அப்போ நியூஸ் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண்களை பெறுகிறார். மேலும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண்ணை இழக்கிறார். அவர் அனைத்து 60 கேள்விகளிலும் முயற்சி செய்து 130 மதிப்பெண்களை பெற்றால் அவர் சரியாக முயற்சித்த கேள்விகளின் எண்ணிக்கை எத்தனை? இதெல்லாம் வந்து காலகாலமா நம்ம வச்ச டெஸ்ட்ல அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ரைட்டா? சரி, இப்போ சரியான விடைக்கு 4 மதிப்பெண் தான். அப்படின்னா நான் சரியான விடை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணிருக்கோன்றத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு எனக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 4x. சரியா? அடுத்தது அதுல இருந்து நான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மார்க்கை வந்து மைனஸ் பண்றாங்க. இப்போ அட்டம்ப்ட்ஸ் இன் ஆல் 60 கொஸ்டின். அப்ப மொத்த கொஸ்டின் 60 கொஸ்டின் தான். சோ அந்த 60 கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்கலாம், இந்த எக்ஸ கழிச்சோம் அப்படின்னா எனக்கு தவறான விடை கிடைக்க போகுது. அப்ப அந்த 60 கொஸ்டின்ல எக்ஸ கழிச்சோம் அப்படின்னா 1 மார்க்க மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தானே. அப்போ 4xங்கிறது நமக்கு சரியான விடைக்கு கிடைத்த மதிப்பெண்கள், மைனஸ் 60 மைனஸ் எக்ஸ்ங்கிறது எனக்கு தவறான கேள்விகளுக்கு கிடைச்ச மார்க் 1. சோ ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மார்க் நான் மைனஸ் பண்ண போறேன். அதுதான் இந்த மைனஸ். ஈக்குவல் டு இத ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்கு? 130 கிடைச்சிருக்கு. கரெக்டான மதிப்பெண், இது தவறானது. ஓகேவா? ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 130 மார்க் கிடைச்சிருக்கு. அப்போ 4x அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படிதான் இருந்திருக்கும். சோ அப்போ இந்த மைனஸ் உள்ள வச்சு நான் கொண்டு போறேன். அப்போ மைனஸ் 60, இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸா மாறிடும். 1 அப்படியே தான் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே 130. அப்பனா 5x, இந்த மைனஸ் 60 அந்த சைடு போகும்போது பிளஸ் 60 மாறும். அப்போ 190 மாறப்போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 3 15, அதுக்கப்புறம் 40 இருக்கா. சோ n 40. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 38. அப்ப சரியான விடை எத்தனை பண்ணிருக்காரு அப்படின்னா 38 கேள்விகளுக்கு சரியான விடைகள் நமக்கு பதில் அளிச்சிருக்காரு. அப்ப தவறான விடை எவ்வளவு? 22 கொஸ்டின். ஓகேவா? 22 மார்க் கழிச்சோம் அப்படின்னா அதுக்கான விடைகள் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து ஒரு கேள்வி. பின்வருவற்றில் வலது முனையிலிருந்து 18வது இடத்திலிருந்து வலதுபுறம் 8வதில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் அங்க இருந்து 18 நம்ம செக் பண்ணிடுவோம். வலதுல இருந்து 18வது எது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இதுல இருந்து வலது புறத்துல 8வது என்ன உறுப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஐங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஐங்கிறது அவங்க கொடுத்துருக்கிறதுல ஆன்சரை கொடுக்கல. சோ அப்போ ஐங்கிறது தான் சரியான விடை. 8 MB இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, டீன்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஐ தான் சரியான விடை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த ஃபாலோவிங் ஃபிகர் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் கிரிக்கெட்டர்ஸ். ரெக்டாங்கிள் வந்து கிரிக்கெட்டர்ஸ் தான். அதே மாதிரி சர்க்கிள் ரெப்ரசன்ட் ஹாக்கி. சர்க்கிள் வந்து ஹாக்கியா. அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் வாலிபாலா. ஸோ ட்ரையாங்கிள் வந்து வாலிபாலா. அதுக்கு அடுத்து ஸ்கொயர் ரெப்ரசன்ட் ஃபுட்பால். ஸோ ஸ்கொயர் வந்து ஃபுட்பாலா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the total number of players playing only two games அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கேம் மட்டும் விளையாடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கேம் மட்டும் விளையாடுறவங்க இந்த 1 இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு 2 இருக்காங்க.
இங்க ஒரு 3, இங்க ஒரு 4. சோ அப்போ இவங்க மட்டும்தான் 2 கேம்ஸ் ஆடுறவங்க. அப்போ 5 + 5 10. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். If a cube of dimensions 5 cm into 5 cm into 5 cm is painted on all side of side 7 faces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is cut into smaller cubes of dimensions. So 1 cm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Find how many cubes are there which painted on single side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கியூப் இருக்கு. ஸோ அப்போ 6 சைட்லயுமே 5 சென்டிமீட்டர்ல தான் இருக்க போகுது. அதை ஒவ்வொரு சென்டிமீட்டரா கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த கியூப்ல நமக்கு எத்தனை கியூப் நமக்கு 1 சைட்ல மட்டும் பெயிண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு மொத்தமா 6 சைடு இருக்கும்ல. ஸோ 6 சைட்ல இதுக்குள்ள நமக்கு எத்தனை கியூப்ஸை நம்ம கட் பண்ண போறோம் அப்படின்னா, உடனே கட் பண்ணி எடுக்கும்போது இதுக்குள்ள 1 2 3 1 2 3 ஸோ 9 சைடு வந்து உள்ளக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் நமக்கு 9 கியூப் பாக்ஸ் இருக்கும். அந்த 9 கியூப் பாக்ஸ்லையும் நமக்கு ஒரு சைடு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப மொத்தம் 6 சைடு இன்ட்டு 9 54 சைடுல நமக்கு ஒரே ஒரு சைடு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு பகடையின் பக்கங்களில் 1 முதல் 6 வரை புள்ளிகள் இடம்பெற்றுள்ளன. ஏனெனில் ஒரு புள்ளி இடம்பெற்றுள்ள பக்கத்தின் எதிர்பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 டிஜிட் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா 4 2 ரெண்டுமே 2 டேஸ்லயும் காமனா இருக்கு. அப்பனா 1ஓட ஆப்போசிட் தான் 3. அப்ப எனக்கு நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 1ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 1ஓட ஆப்போசிட் 3. அவ்வளவுதான். அடுத்தது பார்க்கலாம். So there are 5 boxes K, L, M, N and O arranged one above the other box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MS placed above box N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ MS placed above N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் O is placed below box K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Kக்கு கீழே O இருக்காங்களாம். பாக்ஸ் N is placed above K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Kக்கு மேலதான் நமக்கு N இருக்காங்க. ஸோ அப்போ Kக்கு மேல N இருக்காங்கன்னா KO அப்படின்னு இருந்திருக்கலாம். ரைட். அடுத்தது பாக்ஸ் L is placed below O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓக்கு கீழே தான் L இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. which among the following is the top most box? அப்ப டாப்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா M தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்தது கோடட் பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. பிளஸ்னா ஒய்யோட டாட்டர் எக்ஸாம். அதே இது மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஒய்யோட சன்னு எக்ஸாம், மைனஸ் இருந்துச்சுன்னா ஒய்யோட ஒய்ஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன கரெக்டா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி இன்டு கியூ அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா சன்னு, அப்போ கியூவோட சன்னு பி. அடுத்தது கியூ மைனஸ் எஸ் கொடுத்துருக்காங்களா, மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃப், அப்போ எஸ்ஸோட ஒய்ஃப் கியூ, அப்போ எஸ் ஹஸ்பண்டா இருந்திருப்பாங்க, கியூ ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. சோ அப்ப செகண்ட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, பியினுடைய தந்தை எஸ், பியினுடைய தந்தை எஸ் கரெக்டா வருது. சோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். கேட்டுங்கிறது 60, மேட்டுங்கிறது 260. அப்ப ரேட் அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க. சியோட பிளேஸ் வேல்யூ 3, ஏயோட பிளேஸ் வேல்யூ 1, டியோட பிளேஸ் வேல்யூ 20. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 20 60. அப்போ 13 1 20 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 into 13 260. அதே மாதிரி ஆரோடது 18, ஏவோடது 1, டியோடது 20. அப்போ 2 into 18 எவ்வளவு வரப்போகுது அப்படின்னா 360. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம்ங்கிறதுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அப்போ நியரர் அப்படின்றதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிராக்ஷனுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல 6 லெட்டர், இங்கேயும் 6 லெட்டர். அப்போ இங்க ஃபிராக்ஷனுக்கு எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னா 8 லெட்டர் இருக்கு. ஸோ சிஸ்டம் இப்படி பிரிச்சிருக்காங்க. எஸ் ஒய் எஸ், இங்க எம்இடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்படி 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 இந்த மாதிரி கிராஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நியரருக்கும் அதே மாதிரிதான் நமக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபிராக்ஷனுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா 4 லெட்டர்லாம் பண்ணிருக்கலாம். சி ஏ ஆர் எஃப்
அதுக்கடுத்து NOIT. ஸோ இதுதான் சரியான விடையாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அங்கே 6 லெட்டர் இருக்கிறதுனால 3 பிரிச்சிருக்காங்க. 8 லெட்டர் இருக்கிறதுனால நமக்கு 4 பிரிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் அவுட் த பேர் வேர்ட்ஸ் சிமிலர் டு லைட் கிளிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளி மின்னும், அப்போ சவுண்ட் பிளேர் ஆகும். ஸோ ஒளி கூச்சலிடும். 4000 இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, ஸோ பிளட் குறைபாடுனால நமக்கு என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா அனீமியா. ஸோ அதே மாதிரி மொனார்கில குறைபாடு ஏற்படுறதுனால நமக்கு அனார்கி உருவாகும். ஸோ அப்போ பிளட்டும் அனீமியாவும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ அனார்கியும் மொனார்கியும் ஒண்ணுதான். ஸோ அப்போ மொனார்கி அப்படின்றதுதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி. சூஸ் தி ஆட் வேர்ட் விச் லீஸ்ட் லைக் தி அதர் வேர்ட்ஸ் இன் த குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வித்தியாசமான ஒன்றை கண்டறியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மும்பை, காண்ட்லா அண்ட் மைசூர், விசாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மும்பைங்கிறது ஒரு போர்ட் சிட்டி, எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. அதே மாதிரி காண்ட்லா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. சோ குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி. அதே மாதிரி விசாகப்பட்டினம் ஒரு போர்ட் சிட்டி, ஆந்திர பிரதேசல இருக்கும். சோ அதே மாதிரி அப்ப மைசூருங்கிறது அங்க கடலே கிடையாது, அங்க போர்ட் கிடையாது. சோ அப்போ மைசூருங்கிறது டிஃபரெண்டா இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். If you write the first half of the English alphabet in descending order. சோ அப்போ first halfனா என்னது? மொத்தம் 26 லெட்டர் இருக்கு. அதுல இருந்து ஏல இருந்து நம்ம என்ன பண்ணிடணுமா? எம்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கணுமா? அப்ப எப்படி எழுதிருப்போம்? ஃபர்ஸ்ட் 13 லெட்டரை நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா எம், அதுக்கடுத்து இங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருப்போம். எம், எல் இந்த மாதிரி போய் கடைசியில ஏ, பி இந்த மாதிரி எழுதிருக்கோம். சரி, அதுக்கடுத்து ரிமைனிங் லெட்டர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ரிமைனிங் லெட்டர் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ NOPQ அப்படின்னு சொல்லிட்டு Z வரைக்கும் அப்படியே தான் ரிமைண்டர் இருக்க போகுது. Then find the 15th letter from the right. ஸோ அப்போ கடைசியில இருந்து வலதுபுறத்துல இருந்து 15வது எழுத்து எதுன்னு கேக்குறாங்க. சோ அப்போ இதுல இருந்து நமக்கு N வரைக்கும் என்னன்னு தெரியும்? 13ன்னு தெரியும். அப்ப இது 14, இது 15. அப்போ Bங்கிறது தான் 15வது எழுத்தாக இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ இது ஒரு கொஸ்டின் உள்ள 98. சோ which of the following is same as கதக், பிகு, கர்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ கதக்கு, பிகு, கர்பா எல்லாமே ஒரு டான்ஸ், ஃபோக் டான்சஸ். ஓகேவா? கதக்கும் சரி, பிகு, கர்பா எல்லாமே ஃபோக் டான்சஸ் தான். கதக் நமக்கு ரீஜனல் டான்ஸ், பிகும் ரீஜனல், கர்பாவும் ரீஜனல். சோ பாங்க்ராவும் நமக்கு ரீஜனல் டான்ஸ் தான். சோ ரீஜனல் ஃபோக் டான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அது பஞ்சாப்ல இருக்கக்கூடியது. சோ கதகளி, பரதநாட்டியம், பொங்கல்ங்கிறது நமக்கு வரப்போறது கிடையாது, இது ஃபெஸ்டிவல். கதகளியும் பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ், பியூரா இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸ். சரியா? அப்போ நமக்கு இதோட ஒத்து போறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாங்க்ரா தான். சரியா? கதக், பிகு, கர்பாவோட சேர்ந்தது இந்த பாங்க்ரா. சோ கதக்குங்கிறதும் ஆல்ரெடி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான். சோ அது நார்த் இந்தியால சொல்லுவோம். இது கூட நம்ம எல்லாமே இந்த கதக்கு, பிகு, கர்பா, பாங்க்ரா இது எல்லாமே ஒரு விதமான ஒற்றுமையோட இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் ஃபெஸ்டிவல் டான்ஸ். சோ அப்போ இந்த பாங்க்ராங்கிறது தான் எக்ஸாக்ட் ஒன். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.